வணக்கம். பெருந்தொற்று காலகட்டத்தில் நோய் பரவலை தடுக்கும் நோக்கில் வீட்டில் இருந்தபடியே தொழில்நுட்ப உதவிகளோடு செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அழைப்பு. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு பதவியேற்பு. மேற்கு வங்க முதலமைச்சராக 3வது முறையாக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. ஆளுநர் மாளிகையில் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழா. ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க எடுத்த நடவடிக்கை என்ன? கொரோனா தாக்கம், ஆக்சிஜன் இருப்பு குறித்தும் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 13 நோயாளிகள் உயிரிழப்பு. போதிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டம் வாபஸ். இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததாலேயே உயிரிழப்பு. செங்கல்பட்டு மருத்துவமனை முதல்வர் விளக்கம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு நாளை மறுதினம் பதவியேற்பு. அமைச்சரவையில் பாஜக அங்கம் வகிக்கும் என ரங்கசாமி தகவல். சென்னை புறநகர் ரயில்களில் நாளை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அத்தியாவசிய பணியாளர்கள் 50% இருக்கைகளில் மட்டும் பயணிக்க அனுமதி. பணிக்கு வருவதிலிருந்து மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுக்கு விலக்கு. நாளை முதல் 20ஆம் தேதி வரை வர வேண்டியதில்லை என தமிழக அரசு அறிவிப்பு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வு. 7 நாட்களில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படும் என ஆட்சியர் நம்பிக்கை. மகாராஷ்டிராவில் கல்வி வேலைவாய்ப்பில் 68% இடஒதுக்கீடு வழங்குவது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிரான வழக்கில் விரைவில் விசாரணை. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். நேற்று நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் புதிதாக தேர்வான 125 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 8 பேரும் கலந்து கொண்டனர். 133 பேரும் திமுக சட்டமன்ற குழு தலைவராக மு.க. ஸ்டாலினை ஒருமனதாக தேர்வு செய்தனர். இந்நிலையில் இன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ராஜ்பவனில் ஆளுநர் பன்வாரிலாலை சந்தித்தார். அவருடன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட 5 பேர் ஆளுநரை சந்தித்தனர். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக மு.க. ஸ்டாலினுக்கு பன்வாரிலால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து திமுக சட்டமன்ற குழு தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்டதற்கான தீர்மானத்தை ஆளுநரிடம் வழங்கிய மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதன் பிறகு ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்த ஆளுநரின் செயலர் ஆனந்தராவ் பாட்டீல் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் கடிதத்தை வழங்கினார். தொடர்ந்து பதவியேற்பு விழா குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்க உள்ளதாக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு
செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாகவே 13 பேரும் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு நேற்று நள்ளிரவில் அடுத்தடுத்து 13 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் அனைவரும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. இருப்பினும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை எனவும் மருத்துவமனையில் போதுமான ஆக்ஸிஜன் கையிருப்பில் உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாகவே அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மருத்துவமனையில் உள்ள 23,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்ஸிஜன் சிலிண்டரில் வெறும் 3,000 லிட்டர் மட்டுமே தனியார் நிறுவனம் நிரப்புவதாகவும் அதுவும் கூட சரியாக விநியோகிக்கப்படுவதில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது கூட செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தனியார் நிறுவனம் உடனடியாக ஆக்ஸிஜனை நிரப்பவில்லை எனில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்த செய்தி கேள்விப்பட்டு நான் போனப்ப நம்மகிட்ட டி டைப் சிலிண்டர்ஸ் நேற்று நிறைய ஒரு 65 சிலிண்டர் அல்லது 40 சிலிண்டர் வந்து ஆக்சிஜன் ரீஃபில் பண்ணி கண்டினியூஸா ப்ரெஷர் டிராப் ஆனவொடனே உடனே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அதை நான் பர்சனலா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால ஆக்சிஜன் இல்லைன்ற பேச்சு இல்லை. ஆனா அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்னன்றதை விசாரிக்கிறதுக்காக நம்மளுடைய டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷனுக்கு வந்திருக்காங்க. அது விசாரணை பண்ணுவாங்க. யார் யார் இஷ்யூஸ் என்ன இருந்தால் உண்மையில வி டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் ஆல் தோஸ் பர்சன்ஸ். இதனிடையே செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வாயில் முன்பு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். 3 டேஸாவே வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலாக மினிமலாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நேற்றுக்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு ஆக்சிஜன் கம்மி ஆகிறது. ஸோ அதனால தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டெத்ஸ் நேற்றுக்கு நடந்தது. ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மருத்துவமனை நிர்வாகத்திட்ட சொன்னீங்களா? ஆமாம், அது அந்த ஸ்டார்டிங் சொன்ன இல்லையா, இனிஷியல் பீரியட்ல எவ்வளோ கம்மியாயிட்டு இருந்துச்சோ அப்பையிலேருந்தே வந்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் இருக்கு. அவங்களும் வந்துட்டு அவங்களால முடிஞ்சது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது பத்தலை. நான் அந்த டியூட்டியில் இருந்தேன். ஆக்சிஜன் கம்மியாகும் போது அந்த டியூட்டி இருக்கும்போது பேஷண்ட் எல்லாம் அதான் கேட்குறாங்க, ஏன் வந்து அப்போ வெளியே வந்து பொய்யா சொல்றீங்க, ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறது ஏன் பொய்யா சொல்றீங்க அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் எங்களால் போய் நான் ஒரு பேஷண்ட் டெத் ஆகும்போது வந்துட்டு எங்களால் உண்மையாக அதை பார்க்கவும் முடியல. இது ஆக்சிஜன்னால தான் டெத் ஆகுது. இருந்தாலும் வந்து என்ன சொல்றது, முன்னாடி ஃபர்ஸ்ட் டெத் ஆகுறவங்க கூட நிறைய பிரச்சனை இருக்கவங்க, இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொரோனா நோய் வந்து இன்னுமே வந்து அதிகமாக பாதிப்பு இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நிறைய இறக்குற மாதிரி இருக்கு. இந்நிலையில் மருத்துவர்களுடன் அரசு நிர்வாகிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்பதாக உறுதியளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்தது உண்மைதான். ஆனால் நுரையீரல், இருதய பாதிப்பு உள்ளிட்ட இணை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இறுதி நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்ததாலேயே 13 பேர் உயிரிழப்பை தடுக்க முடியவில்லை என செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையின் முதல்வர் முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பு நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நேற்று ஒரு இரவில் 13 நபர்கள் உயிரிழந்த விவகாரம் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த மருத்துவமனையின் டீனான திரு முத்துக்குமரன் அவர்களின் தரும் விளக்கத்தை தற்போது காணலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று வந்து 13 நபர்கள் ஒரு நேரத்தில் உயிரிழந்திருக்காங்க சார். இது என்ன காரணம் சார்? இது நேரத்தில் இல்லை, ஒரு 4 மணி நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் இதாக இருந்திருக்கு. அந்த 13 பேரும் வந்து வேறுபட்ட காரணங்களுக்காக இறந்திருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க இப்போ 50லேருந்து 60 வயதுக்கு உட்பட்டவர்களே ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 85 வயதுக்கு உட்பட்டவங்க வந்து ஒரு 2 பெண்மணி இருக்காங்க. அது இல்லாமல் 60லேருந்து 70 வயதுக்கு உட்பட்டவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. இவர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு வந்து சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அப்புறம் கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ், பார்க்கின்சோனிசம் போன்ற இணை நோய்கள் அதெல்லாம் வேற இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 1 மணி நேரத்திலேருந்து ஒரு நாளுக்குள்ளாரே இறந்து போனவங்களா இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வரும்போதே மிகவும் சீரியஸாக வராங்க. அவங்களுடைய லங்ஸ் பாதிப்பு வந்து 60லேருந்து 70% அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்களோட சேச்சுரேஷனே கம்மியாக தான் வருது.
அவர்களுக்கு என்னதான் இது பண்ணாலும் அவங்கள வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுது. காரணம் என்ன, அந்த மாதிரி மிகவும் முற்றிய நிலையிலும் லேட்டாக வர்றதுனாலையும் இணை நோய்கள் இருக்கிறதுனாலையும் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பதனாலையும் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி இறப்பு வந்து சாதாரணமாக ஏற்படுது. சார், குறிப்பாக ஆக்சிஜன் பற்றாக்குறையினால தான் வந்து இந்த 13 நபர்களும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் பணிபுரியக்கூட மருத்துவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க சார். இதில் எது சார் உண்மை? இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகலை பேஷண்ட்டு. பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மட்டும் அந்த சம்பவம் நடந்த தினத்தன்று மட்டும் 447 கொரோனா நோயாளிகளை வந்து உள்நோயாளிகளை நாங்கள் அனுமதிச்சிருந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க 256 பேர் வந்து கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸும் 191 பேர் வந்து சாரி பேஷண்ட்ஸ் கொரோனா சஸ்பெக்ட் பேஷண்ட்டுமாக சேர்ந்து மொத்தம் 447 பேரை வந்து நாங்கள் அட்மிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த 447 பேரில் 309 பேர் வந்து ஆக்சிஜனை வந்து வச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாங்க. அதில் வந்து 50 பேர் வந்து HFNC மற்றும் சிபாப் போன்ற வெண்டிலேட்டர் டைப் ஆக்சிஜன் தேவைப்படுபவர்களாக இருந்தாங்க. அதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் தேவைப்பட வேண்டியது, 10 லிட்டர் 15 லிட்டர் 20 லிட்டர் ஈவன் 60 லிட்டர் வரை கூட ஆக்சிஜன் தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் செலுத்தக்கூடிய அந்த கருவியோடு அவங்க இருந்தாங்க. மீதி 250 பேர் தான் வந்து வெறும் நேசல் ஓட்டு, அதில் ஒரு 5 லிட்டர் 4 லிட்டர் அது மாதிரி வந்து ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆக்சிஜன் வந்து அளவு குறைஞ்சதுன்னா இவங்க எல்லாருமே இருக்காங்க, 24 மணி நேரமும் பயன்படுத்திட்டு இருக்கு, ஒரே டேங்க்கு அதிலிருந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதனுடைய அளவு குறையும் போது அழுத்தம் குறையுது, ப்ரெஷர் குறைஞ்சுது. ப்ரெஷர் குறைஞ்ச உடனே எங்களுக்கு தெரிய வந்தது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள்கிட்ட ஒரு 180 டி டைப் சிலிண்டர் இருக்கு. அந்த 180 டி டைப் சிலிண்டரும் உடனே வந்து மேனிஃபோல்டில் வச்சு அந்த அழுத்தம் குறையாமல் இருக்கிறதுக்கு சரி செய்துட்டு அந்த மாதிரி வைக்கிற அந்த சிலிண்டர்ஸ் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணோம். அந்த 4 ஹவர்ஸுக்குள்ளார அந்த நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் உடனே நாங்கள் வந்து பாண்டிச்சேரி மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற ஏரியாவில் பேசி ஐநாக்ஸ் சப்ளையர்கிட்ட சொல்லி உடனடியாக எங்களுக்கு ஆக்சிஜன் டேங்க்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டோம். அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க, SRM காலேஜுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் டேங்க் லாரி வந்து போயிருக்கு, அதை கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 15 டன் எடுத்துகிட்டு வந்தது, அவங்களுக்கு 5 டன் கொடுத்துட்டு மீதி 10 டன் ராத்திரி எடுத்துகிட்டு வந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து பூர்த்தி செய்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-2:30 மணி இருக்கும் போயிட்டாங்க. பூர்த்தி செஞ்ச உடனே அது வந்து ப்ரெஷர் மெயின்டைன் ஆயிடுச்சு. அடுத்ததாக விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுச்சேரி முதலமைச்சராக நான்காவது முறையாக NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி நாளை மறுதினம் பதவியேற்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நேற்று முன்தினம் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. இந்நிலையில் சேலம் சூரமங்கலத்தில் அமைந்துள்ள கோயிலில் வெற்றி சான்றிதழ் மற்றும் அமைச்சர்கள் பட்டியலை வைத்து ரங்கசாமி வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சரவையில் பாஜக அங்கம் வகிப்பதாக வெளியான தகவல் உண்மைதான் என கூறினார். அமைச்சரவையில் பிஜேபி கடை இருக்காங்க, NDA கவர்மெண்ட் தானே. அப்போ அவங்க எல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை பாதிக்கு பாதி அமைச்சர்கள் பதவி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதே மாதிரி கொரோனா பரவும் நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கப்படுவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. கொரோனா 2வது அலை பரவலை தடுக்க டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், B புகழேந்தி அமர்வின் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா தொற்றிலிருந்து காக்க உடலில் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க வேண்டும் என அனைத்து ஆய்வுகளும் கூறும் நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மனுதாரரின் கோரிக்கையை குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கொரோனா தொடர்பான மருத்துவ சேவைகளுக்கு நிதி வழங்க 50,000 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக தடுப்பூசி உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளுக்கு வங்கியில் நிதியுதவி வழங்க முடியும் என்றும் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். மேலும் கொரோனா பரவல் காரணமாக தங்களுடைய KYC விவரங்களை புதுப்பிக்காத வங்கி வாடிக்கையாளர்கள் மீது டிசம்பர் 31ஆம் தேதி வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்த 23 பேரின் சடலங்கள் ஒரே இடத்தில் எரிக்கப்பட்டன. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று அங்கு 799 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. சிகிச்சை பலனின்றி 23 பேர் உயிரிழந்தனர். நிலையில் 23 பேரின் சடலங்களும் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் மயானத்தில் எரிக்கப்பட்டது. வட மாநிலங்களில் ஒரே இடத்தில் கொரோனா நோயாளிகளின் உடல்கள் தகனம் செய்யப்படும் நிகழ்வை போல் தற்போது புதுச்சேரியிலும் நிகழ்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாலியை சேர்ந்த பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகள் பிறந்துள்ளன. மாலியை சேர்ந்த ஹலிமா சிசே என்ற பெண் கருவுற்ற நிலையில் அவர் 7 குழந்தைகளை சுமந்து கொண்டிருப்பதாக மருத்துவர்கள் கருதினர். இதையடுத்து மேம்பட்ட மருத்துவ சிகிச்சை அளிக்க மாலி அரசு அவரை மொராக்கோவுக்கு அனுப்பியது. அங்கு ஹலிமாவுக்கு 9 குழந்தைகள் பிறந்தன. 5 பெண் மற்றும் 4 ஆண் குழந்தைகளை பிரசவித்த ஹலிமாவும் அவரது குழந்தைகளும் நலமுடன் இருப்பதாக மொரோக்கோ சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களுக்காக ஒரு புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை அடுத்து ட்ரம்பின் ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் பக்கங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முடக்கி வைத்தன. இதையடுத்து புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ள ட்ரம்ப் இதன் மூலம் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்பில் இருப்பார். இதில் இடம்பெறும் ட்ரம்பின் பதிவுகளை அவரது ஆதரவாளர்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட தளங்களில் பகிர முடியும். அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. நாள்தோறும் கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கையின் சராசரி அளவு ஜனவரி மாதத்தோடு ஒப்பிடும்போது 80% குறைந்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் கொரோனா கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்டுள்ளன. அமெரிக்க மக்கள் தொகையில் சுமார் 30% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 43% பேருக்கு 1 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம், உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மாவட்டங்களில் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 50 முதல் 90 விழுக்காடு வரை உள்ளதால் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சங்கரன்கோவில், சுராலக்கோடு பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் குறித்த நடவடிக்கைகள் குறித்து விளக்குவதற்காக மத்திய சுகாதாரத்துறையின் இணை செயலாளர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். And the next 3 issues which I'm going to talk about are about bringing down the wave, dealing with future ones. The 3 points are: what can we do, what does the virus do, and what do vaccines do? What we can and should do is simply stated, but not easy to implement, as we have seen. Yet the best time for us to change our behavior is now. What we at every level, from individuals, families, communities, local government, state government, central government need to do is to maximally and effectively maintain distance and follow COVID-appropriate behavior. This is critically important. Distancing can exponentially bring down the spread. The virus can only go from human to human. In each context, therefore, we need to follow COVID-appropriate behavior that is most effective and tailor it to that context. Now, I'll be principally giving an overview on the other points. What does the virus do and what vaccines and science can do in that context? I will briefly summarize how SARS coronavirus 2 variants emerge and what they mean for us and what they mean for us going ahead. Dr. Sujit Singh, Director NCDC, and Dr. Renu Swarup, Secretary, Department of Biotechnology, will elaborate on the variants under investigation and of concern in India. Let me just summarize the key conclusions before I go on. First, we need to do what we need to do does not change because of the variants. Masks and distancing are critical and most effective. Given the higher transmissibility of some variants, this is most important, but it is the same message. The variants do not alter the message. The variants are transmitted the same way as the original strain. It does not have other properties of new kinds of transmission in the air or anything like that. It just infects humans in a manner
which makes it more transmissible because it gains entry, makes more copies, and goes out again, the same way as the original one. Second, vaccines are effective against the current variants. Third, new variants will arise all over the world and in India too. While variants which increase transmission will likely plateau, immune-evasive variants and those which lower or increase disease severity will arise going ahead. Finally, scientists in India and all over the world are working to anticipate these kinds of variants and act against them rapidly by early warning and developing modified tools. This is an intense research program which is happening in India and abroad. Now let us look at variants and the huge second wave. Many factors contributed to this large wave, and variants are but one factor. Now, why did the first wave decline? Let us understand that first. And why did the second wave start? Why is it so severe? You've heard from Dr. Love Agarwal what we are doing and what we should do about what is happening now. But the first wave declined because of two factors. As infections rose, so did immunity amongst those infected. As cautionary steps at every one of these levels I alluded to earlier, from individual to high level increased, there was less opportunity for infections to spread. A combination of a standing level of immunity in the population and cautionary steps halted this spread of the first wave and caused a decline. Unless new opportunities arise, this would have been the situation. New opportunities came about all over the world and in India too. If cautionary steps decline, new opportunities for spread arise. What happens if we drop our guard? The level of caution drops, but also so does the standing level of immunity is often not enough to stop infection spreading. Many people get infected until we reach a new immunity threshold. Such a second wave is typically smaller than the first. Such a second wave was expected. However, multiple parameters can change in small amounts and add up to a second wave much larger than the first. Each parameter may seem a small change, but together, because the rise is exponential, this adds up enormously. Such a much larger second wave with the ferocity we are seeing was not predicted. Now, what contributes to a large second wave? What were the opportunities open to the virus? After a first wave, immunity can keep new infections low. However, immunity may not have been widespread, and the fraction uninfected due to cautionary steps they have taken in the first wave may have been large. Immunity can also fade. Someone who has recovered could be reinfected, but we know that after 8 months of being infected, protection is still very high, it's about 80%. But could that 20% be sufficient to cause immune evasion of significance? So the combination of less caution, less immunity in a population from the first wave, and the consequent opening up of access to the virus drives a large second wave. In other words, as long as variants are not immune evasive substantially, their being more transmissible is important, but that alone will not cause a big surge unless cautionary steps decline and a large population is available for infection. What role do the variants play in the size of the second wave? Let us look at that. And to do that, we have to see how SARS coronavirus 2 was successful so quickly. This virus emerged in late 2019 in Wuhan, and at that time it was a virus which we could call a generalist. It could infect many mammal species, minks, cats, dogs, etc. And it indicates that it's not specifically a tightly human-adapted virus. Now, this didn't change much in all of 2020, and all the evolutionary signals show evidence for this lineage to continue in the same way. The first 11 months of the SARS coronavirus 2 evolution had a relatively very low accumulation, slow accumulation of mutations, about 2 mutations per month in global lineages. Generally, not much of what is called adaptive evolution.
புதுச்சேரியில் நாள்தோறும் 1200 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு வருவதை பார்த்து வேதனை பெறுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இதற்காக அரசு எடுத்து வந்திருக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரம் என்ன? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரெம்டெசிவிர் மருந்து பற்றாக்குறை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, தடுப்பூசி பற்றாக்குறை தொடர்பாக பத்திரிகைகள் வந்த செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்குகளை எடுத்து விசாரித்து வருகிறது. அதன்படி இந்த வழக்கானது இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது புதுச்சேரி அரசை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் மூலம் தற்போது 82 டன் கிடைப்பதாகவும் தேவை என்பது 20 டன்னாக இருப்பதால் தற்போது புதுச்சேரியில் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று ஒரு விளக்கம் அளித்தார். அப்போது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட மிகச்சிறிய அளவிலான புதுச்சேரியில் நாளொன்றுக்கு 1200 பேர் என்ற அளவில் தொற்று பாதிப்புள்ளாவது அபாயகரமானது தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் புதுச்சேரியில் தடுப்பூசி, ரெம்டெசிவிர், வெண்டிலேட்டர், படுக்கை ஆகியவற்றின் இருப்பு குறித்த அறிக்கையை மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார்கள். அதாவது புதுச்சேரியில் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மதுபானம் மற்றும் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கொரோனா பாதிப்பை எவை அதிகரிக்கும் என்பதற்கான அறிவியல் பூர்வமான ஆய்வுகளோ அல்லது ஆதாரங்களோ இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார்கள். மேலும் இந்த வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் நாளை மீண்டும் புதுச்சேரி தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு குறித்த உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகள் அமலாக உள்ளன. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அதிகபட்சமாக 50% பணியாளர்களுடன் மட்டும் இயங்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், வாடகை டாக்ஸி, பயணிகள் ரயில், மெட்ரோ ரயிலில் ஆகியவற்றில் 50% இருக்கைகளில் மட்டுமே மக்கள் அமர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3000 சதுர அடிக்கு மேல் பரப்பு கொண்ட பெரிய கடைகள் மற்றும் வணிக வளாகங்களை திறக்க தடை நீடிப்பதுடன் தனியாக செயல்படும் மளிகை, பலசரக்குகள் மற்றும் காய்கறிகள் விற்பனை கடைகள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இவை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்கும் கட்டுப்பாடு நீடிப்பதுடன் டீ கடைகள் நண்பகல் 12 மணிக்கு மேல் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளரங்குகள் மற்றும் திறந்த வெளியில் சமுதாயம், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகளுக்கு தடை செய்யப்படுவதுடன் திரையரங்குகளை திறப்பதற்கான தடை தொடர்கிறது. ஏற்கனவே இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 25 நபர்களுக்கு மிகாமல் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருந்தது 20 நபர்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி மட்டுமின்றி தற்போது ஊரகங்களில் உள்ள அனைத்து கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் அழகு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் மீன் மார்க்கெட் மற்றும் இறைச்சி கடைகள் செயல்பட தடை தொடர்வதுடன் ஞாயிறு முழு ஊரடங்கு என்பதால் இதர நாட்களில் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இரவு நேர ஊரடங்கு, ஞாயிறு முழு ஊரடங்கின் போது அவசர மருத்துவ தேவைகளுக்கும் விமான நிலையம், ரயில் நிலையம் செல்ல மட்டும் வாடகை ஆட்டோ, டாக்ஸி, தனியார் வாகனங்களை பயன்படுத்தலாம். மேலும் அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், மருத்துவமனைகள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் சேவை, சரக்கு வாகனங்கள் மற்றும் எரிபொருள் வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஐடி துறையினர், ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து இரவிலும் செயல்படலாம் என்றும் அத்தியாவசிய பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகள், பெட்ரோல் பங்குகள் தொடர்ந்து செயல்படவும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.